தொண்டர்களால் ஆன இயக்கம்தான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் வரிசையாக எங்கள் சாதனைகளை சொல்கிறோம். இது பண்ணியிருக்கோம், இந்த நலத்திட்டங்களை கொண்டு வரோம், இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூரில் கட்டின பாலத்தை போய் திறந்து வைக்கிற வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. ஒரே ஒரு நலத்திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஒன்று கூட கொண்டு வந்ததில்லை. அதனால தான் பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சுட்டாங்களே, பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சாங்கன்னா இதை தான் பிரச்சாரமாக எடுத்துகிட்டு வர்றீங்க. அதிமுக பலமான கட்சி. 2016 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையை நிற்க வைத்தவர் எங்க புரட்சி தலைவி அம்மா. ஸ்டாலின் எப்போ பார்த்தாலும் எங்கள் கூட்டணி பலமானது, எங்கள் கூட்டணி பலமானது தான் சொல்றாரு. நான் எங்க கட்சி பலமானதுன்னு என்னைக்காவது ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? ஆனால் நாங்கள் சொல்லுவோம், ஏன்னா நாங்களே பலமான கட்சி அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தியது. அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். 200 இப்போ 210 எப்பா அதான் பாதி பேர் உள்ள இருப்பாங்க. அப்புறம் என்னப்பா போட்டிடுது? அண்ணன் நேரு இல்லைன்னா 21 தொகுதி அவுட்டுப்பா, செந்தில் பாலாஜினா 60 தொகுதி அவுட்டுப்பா, மூர்த்தி இல்லைன்னா ஒரு 15 தொகுதி அவுட்டுப்பா. சொல்லுப்பா. எம்ஆர்கே, தங்கந்தனரசு, KKS ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ், அதிமுக வேட்பாளர்கள் மட்டும்தான் அந்த தொகுதியிலே போட்டிடுவாங்க. தாவேக்கா அவங்க தமாஸ்க்கு போட்டிடுவாங்க. அதனால அது சீரியஸ் எடுத்துக்க வேண்டியதில்லை.